கேட்ட காரியங்களை அப்புறம் நான் சிந்திக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்துல கொண்டு வந்து அதை சிந்திக்கும் போது, அதை யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது எனக்கு ரெவலேஷனா மாறுது. அது தனிப்பட்ட அறிவா யாரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் வேலை செய்யுது. 2 பேதுரு 1:2 நான் வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமன்றி இச்சையினாலே உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றலுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் தன் முன் செய்த பாவங்களற தன் கழுவப்பட்டதை மறந்து கண் சொரிய போன குருடனாக இருக்கிறான். முதல்ல இங்கே அறிவை பற்றி பேசுகிறார். தேவனை அறிகிற அறிவை பற்றி பேசுகிறார். தேவனை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவராக இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அதான் நம்முடைய முதல் விசுவாசம். விசுவாசத்தோடே சொல்கிறார் பார்த்தீங்களா, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது. அதான் நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம். அதோடு நின்று விடுவது கிடையாது. விசுவாசத்தோட தைரியத்தையும்ங்கிறார். அப்புறம் தைரியத்தோட ஞானத்தைங்கிறாரு. தமிழில் மட்டும்தான் ஞானம்னு போட்டிருக்கு. எல்லா ஆங்கில பைபிளையும் தைரியத்தோட அறிவையும் நாலேஜை கூட்டுங்கன்றிருக்கு. இங்கே 2ஆம் வசனம் சொல்கிறார், அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுங்கிறார். இங்கே ஒரு அறிவு சொல்கிறார் இல்லையா? அவர் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் பெருகுது. அது மட்டுமல்ல, அவர் ஏற்படுத்தி வைத்திருக்க தன்னுடைய திவ்ய வல்லமையினால் ஏற்படுத்தி வைத்திருக்க எல்லா நன்மைகளையும் அறிவினால் தான் பெற ஆரம்பிக்கிறோம். கிருபை கொடுக்குது, அறிவில் பெற ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றாலும் சில காரியங்களை குறித்து அறிவு வேணும். ஒரு காரியத்தை குறித்த அறிவே நமக்கு இல்லை என்றால் அந்த காரியத்தில் நம்ம பெருக முடியாது, வளர முடியாது, அதுக்குள்ளே இருக்கிற காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியாது. இங்கே 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் தேவனை அறிகிற அறிவுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இல்லையா? 5ஆம் வசனத்தில் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும்ங்கிறார். அதையும் தமிழில் ஞானம் போட்டிருக்கோம், ஆங்கில பைபிளில் அறிவுன்னு தான் இருக்கிறது. நாலேஜுங்கிற வார்த்தை தான் இருக்கிறது. இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த 5ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்ட நாலேஜுங்கிற வார்த்தை கினோசிஸ்ங்கிற கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கினோசிஸ்னா நாலேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், ஏ ஜெனரல் நாலேஜ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலிஜன். கிறிஸ்தவத்தை குறித்த, கிறிஸ்தவ காரியங்களை குறித்த ஒரு பொதுவான அறிவு, ஒரு ஜெனரல் நாலேஜ். வேதத்தில் குறித்த அறிவு, வேத வாக்கியங்களை குறித்த அறிவு, ஒரு மேலோட்டமான ஒரு அறிவு. ஆனால் 2-3 ஒரு அறிவு சொல்கிறாரா? தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு. அந்த அறிவுங்கிறது எபிக்னோசிஸ்ங்கிற வார்த்தை. எபிக்னோசிஸ் ப்ரிசைஸ் அண்ட் கரெக்ட் நாலேஜ், எக்ஸாக்ட் நாலேஜ், ரெவலேஷன் நாலேஜ். க்னோசிஸ்னா நாலேஜ், எப்பினா அப்பான், எபோ, ஓவர்னு அர்த்தம். ஒரு அறிவு கேட்டு அறிந்து கொள்கிறோம், படித்து அறிந்து கொள்கிறோம், 4 பேர் சொல்லி அறிந்து கொள்கிறோம். இன்னொரு அறிவு மேலிருந்து வரக்கூடிய, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அறிவு. அது எபிக்னோசிஸ், ரெவலேஷனாக வருகிறது, வெளிப்பாடாக வரக்கூடியது. முதல்ல க்னோசிஸ் வந்தால் தான் எபிக்னோசிஸ் உங்களுக்கு உண்டாகும். ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாகணும், தேவனை குறித்த ஒரு அறிவு உண்டாகும் என்றால் தேவனை குறித்த நிறைய காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கணும், அறிந்திருக்கணும். அப்போ இந்த கேட்ட காரியங்களை
அப்புறம் நான் சிந்திக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து அதை சிந்திக்கும் போது, அது யோசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது எனக்கு ரெவலேஷனாக மாறுது. ரெவலேஷனாக மாறன்னா எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு அறிவை கொடுக்குது. பிரசங்கியார் சொல்கிறத கேட்குறேன், தேவன் இப்படிப்பட்டவர், தேவன் அப்படி செய்வார், இப்படி செய்வார், ஒரு அறிவு, பொதுவான அறிவு எனக்கு கிடைக்குது. ஒரு காமன் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கிடைக்குது. செழிப்பை குறித்து கிடைக்குது, சுகத்தை குறித்து கிடைக்குது, குடும்பத்தை குறித்து கிடைக்குது. அது மட்டும்தான் இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் போகலைன்னா அந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 8 சொல்கிறாரு, அறிவு இருமாப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்னு இருக்கு. அறிவுன்னா பொதுவான அறிவு. சில காரியங்களுக்கு ஒரு வெறும் அறிவு இருக்குது. அறிவு இருக்குன்னா சொல்லுவாங்களே, எனக்கு எல்லாம் வசனம் தெரியும். எங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்ட்டே ஒரு அம்மா சொல்லிச்சு. அப்போ தான் சர்ச்சை ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் இருக்கும். உங்களுக்கே இவ்வளோ தெரியுதுன்னா எங்களுக்கு எவ்வளோ தெரியும்னுச்சு. அந்த அம்மாவுக்கு நிறைய தெரியும். வேத வினா விடை போட்டியில் அந்த அம்மா தான் முதல் பரிசு வாங்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது க்னோசிஸ், எனக்கு தெரிஞ்சது எபிக்னோசிஸ். எனக்கு க்னோசிஸும் தெரியும், அறிவும் தெரியும். ஆனால் அந்த அறிவுக்கு மேலே தேவனை குறித்த துல்லியமான அறிவு தெரியும். எக்ஸாக்ட் நாலேஜ், ப்ரிசைஸ் நாலேஜ் தெரியும். அந்த ப்ரிசைஸ் நாலேஜ் தெரியல, வெறும் அறிவு மட்டும்தான் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் ஏற்படுத்தி கொடுக்காது. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அது என்னது? அறிவு. ஆனால் சில மக்களுக்கு அது ரெவலேஷனாக மாறுது. அது தனிப்பட்ட அறிவாக யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் வேலை செய்யுது.